monsters, BC Bar monsters, Mr. F. Welcome back to my channel. So, Chian 62 title வந்துருச்சு வீர தீர சூரன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ரெண்டு போஸ்டர் விட்டுருந்தாங்க. வேற லெவல் ஜமன் வெரி இருந்துச்சு. அப்பவே நினைச்சேன் வேற மாதிரி ஏதாவது சம்பவமா இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு அனௌன்சர் வீடியோ பண்ணிட்டாங்க. அது ஒரு வேற மாதிரி இருந்துச்சு. But yeah, here we go. The title is வீர தீர சூரன் and title teaser check out பண்ணலாம் சொல்றேன். S. Varan Kumar sir, direction G. Prakash Badra again music. இப்போதான் birthday tribute நம்ம தங்கலான் birthday tribute வீடியோ ரியாக்ட் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் போற பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். உடம்பு சரியில்லைங்க, காய்ச்சல், பாடி பெயின், ஃபீவர் மாதிரி ஃபுல்லாக டவுனாக இருக்கேன். பட் சியான் பர்த்டே அந்த மனுஷனை எப்படி நான் மிஸ் அவுட் பண்ணுவேன்? சரியா? ஸோ வந்துட்டேன். நான் எனர்ஜி கொட்டு கொஞ்சம் லோ ஆயிடுச்சுன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் கரெக்டாக தான் சொல்கிறேன். சாரி, கொஞ்சம் வளருவேன், கொஞ்சம் ஆஃபாக இருக்கேன், சுத்தமாக முடியல. பட் ஆனால் அதான் சொல்கிறேன், நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் அந்த பர்த்டே ட்ரிபியூட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மனுஷன் அத்தனை இன்ஜுரிஸ் அத்தனை வழிகளையும் தாண்டி நடிச்சு இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்து நம்மளை எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மனுஷனோட பர்த்டே அன்னைக்கு நான் கொஞ்சம் என்ன கேட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த மனுஷனை விஷ் பண்ணுறக்கும் இந்த வீடியோ பார்க்குறக்கும் வந்துட்டு என்னால் எக்ஸைட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஸோ சியானே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிக்கஸ்டியாக இருங்க, என்ஜாய் பண்ணிட்டே இருங்க, என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க, மாஸ்க் காட்டிட்டே இருங்க, இப்படி இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நல்லா இருங்க, நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீர தீர சூரன் டைட்டில் டீசர் பார்த்தலாம். 3.25 நிமிஷம் ஐம் பிளாடி சரி செக்அப் பண்ணலாம் சொல்கிறேன். பட் ஒர்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தோணு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு பார்த்தலாம். ஹியர் we go. சாப்டர் 1 அந்த கூட்டோடு கிட்ட என்னதான் நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் நடமாட்டமா இருக்கு. அந்த பக்கம் போகாதீங்க, முனி நடமாட்டம் இருக்குன்னு சொன்னா எவன் கேட்குறான்? ஒரு 50 பேருக்கு உடம்பு ஃபுல்லாடி பேச்சு மூச்சு இல்லைன்னு சொல்றாங்க. முனியா? அட அதான் நானும் சொல்றேன், முனி இல்லாம பின்ன மனுஷனா? இந்த கடை தானா? ஆமாங்க. என் மகன் சவாரி போயிட்டு வந்த உடனே கிளம்புனையா. சீனா இறக்குறாங்க. போடு, எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம்டா. டேய் என்ன போடா. யோசிக்க கிளிக்குதுடா. நல்லா இருக்குல்ல? ஓடு. அவன் சரியாட்டா போட்டிருப்பான், எதுக்கு நிற்கிற? ஓ ஓ புல்லட்ஸா அது? கணக்குல எழுதிக்கப்பா. தெரியலண்ணே, இன்னும் திரும்பியே தான் நிற்கிறான். சுற்றி வேற ஒன்றா இருக்கானா? துப்பாக்கி எதுக்கிட்டு வரும். வேற யாரும் இல்லைன்னு பார்த்துட்டு அவசரப்படாதா, பால் போட்டோம். இது என்னன்னு தெரியுதா? நல்லா புரியுதுடா. ஆனால் அவன் என்ன சொன்னான்னு தெரியுங்களா? காதுக்கு நெத்தி போட்டுக்கு 2 இன்ச்சு தான் கேட்பண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் பிச்சை போடுறானா? இன்னைக்கு அவன் உயிரை நான் எடுக்கிறேன். என்னடா அண்ணே, அவனை மாதிரி தானே? இல்லைண்ணே, பயந்துட்டான் போலுக்கு. சுத்தமாக மூஞ்சியை காட்ட மாட்டான். டேய் சொம்ப. இப்ப தெரியுதா? சமகட்டு அண்ணே, அவனே தானே, அவனே தான்டா. டேய் வாடா, வாங்கடா. டேய் ஓடு. சாமையா இருக்காரா மனுஷன். என்ன இல்லைண்ணா, ரெண்டு தான் கேப்பேன். 52 ரூபா. வேற சோப்பு கேட்டல. சாமையா இருக்காரா பாக்குறதுக்கு. ஹேர் கட் லுக் எல்லாம் 62. வேற வெறித்தனம்.
We interrupt this program to bring you மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. Now back to the show. வாவ் ஓகே செம்மையா இருக்கு. என்னங்க கன்னு இந்த மாதிரி கன்னு புதுசா காட்டி நான் உங்ககிட்ட கேட்பேன், நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க என்ன கன்னு பேருன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கன் பேருன்னு சொல்லுங்க. சமையாச்சு பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னங்க மணிக்கிட்ட இருந்து கன் எடுக்கிறாரு, அவ்வளோ புல்லட்ஸ் வச்சிருக்காரு. I don't know, but he's looking crazy. செம்மையா இருக்காரு பார்க்கறதுக்கு. மனுஷனோட ஹேர் கட்டு லுக்கும் சின்ன ஒரு விபூதி வச்சிருந்தாரு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு லட்சணமான ரவுடியா இருக்காரு. செம்மையா இருக்காரு மனுஷன் பார்க்கறதுக்கு. உடம்பு பேசுறேன். இது பாகம் 2ன்னு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணா பாகம் 1 போட மறந்து போச்சு. ஆனால் என்னமோ வெயிட்டா இருந்துச்சுன்னு தெரியும். ஒரு ஸ்டேஷனுக்குள்ள போவாரு. அது பாகம் 1 வந்துச்சு. ஒரே நிமிஷம். சாப்டர் 1 போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, சாப்டர் 2 மளிகை கடன். என்னங்க சீனா முழுசா காட்டுறாங்க. என்ன ஏது எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ நம்மளை ஏமாத்துறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் த ஃபில்ம் ஆர் வாட். பிகாஸ் மொத்த சீன் அப்படியே காட்டிட்டாங்கன்னா அப்புறம் என்ன த்ரில்ல இருக்காது. 2 சீன் ஆல்ரெடி காட்டிட்டாங்க. இப்போ டைட்டில் டீசருக்கு ஒன்று விட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த டீசருக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அப்புறம் ட்ரெய்லருக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கன்னா 4 8 மாசான சீன் அப்படி இறக்கி விட்டாங்கன்னா ஹைப்பு குறைஞ்சிடாது தெரியல. பட் ஐ திங்க் இது என்னமோ ப்ரோமோஸ் மாதிரி தான் இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கதை அப்படியே வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் இஸ், எனக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்க்கும்போது அவர் ஹேர் ஸ்டைல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இதில் பார்க்குற லுக்கே மனுஷன் வேற மாதிரி இருக்காரு. ஸோ ஹூ இஸ் ஹி, வாட் இஸ் ஹி அப் டு, எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ டெரராக இருக்கிற மனுஷன் சாதாரண வழி கடையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐ டோன்ட் நோ, இஸ் ஹி அண்டர் கவர் ஆர் இஸ் ஹி வாட் இஸ் ஐ டோன்ட் நோ. சரியா, எனக்கு அது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்துட்டு மீனில் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவிலே பிடிச்ச விஷயம் என்னென்னு ஒன்று வந்து சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருந்துச்சு. அது ஒரு பக்கம். அண்ட் யார் சினிமாட்டோகிராஃபி மறந்துவிட்டேன் டிபி தேனி ஈஸ்வர் அவர்கள் செம்மையாக இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி. இதுலேயும் வேறு மாதிரி இருந்துச்சு. அதான் அந்த ஆல்சோ எடிட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சதில்லை. அந்த பிரசன்னா ஜிகே அவர்கள் அந்த லைட் இப்படி திரும்பும்போது அந்த கட் அங்கே ஃப்ளாஷ் கட் மாதிரி அங்கே பண்ணிட்டு இப்படி வந்தாங்க. அந்த மூஞ்சி மூடி இந்த சீன் அதுவும் பண்ணிட்டு வரும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் மியூசிக்கு கிளி, நான் தான் சொல்கிறேன், ஜி பிரகாஷ் வந்து அப்படியே அந்த மனுஷன் தாண்டவம் மாறிட்டு இருக்காரு. அண்ட் ஐ திங்க் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடச்சுன்னா அந்த மனுஷன் திடீர்னு வெறியாயிருவார். அவருக்கு என்ன சும்மாவே அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மனுஷனை எப்படி சொல்கிறது அதாவது இப்போ தான் நேத்தா இன்னைக்கு வந்து திடீர்னு தெய்வ திருமகளோட ஏதோ அந்த கிளைமேக்ஸ் சீன், அந்த கோர்ட் கிளைமேக்ஸ் சீன் பார்த்து கொப்ப நடந்துட்டு இருந்தேன். ஏன் பார்த்தேன்னே தெரியல. ஏதோ ரேண்டமாக தேடிட்டு இருக்கும்போது யாரோட ஒரு ரியாக்ஷன் வீடியோ பார்த்து அந்த சீன் பார்த்து சியானோட ஆக்டிங் பார்த்து கொப்ப நடந்துட்டு இருந்தேன். பட் இந்த பிஜிஎம் டெஃபினெட்லி இஸ் சம்திங் தட் ஸோ பவர்ஃபுல். அண்ட் அங்கே ஜி பிரகாஷ் பிரதர், இங்கே ஜி பிரகாஷ் பிரதர் தான் சொல்கிறேன். இந்த மனுஷனுக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டோன்னா சைக்கோத்தனமாக வாசி தள்ளுவார். ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் திஸ் இஸ் கோனா பி அமேசிங். அதாவது எஸ்பெஷலி அந்த கன்னுக்கெல்லாம் செட் பண்ணும்போது மியூசிக் வந்து அல்டிமேட்டாக அந்த அந்த மிளகா டப்பா பிரதட்சி அந்த இதுக்கு இந்த சாக்குக்குள்ள ஏதோ ஒரு கண்ணு ஒரு இது எடுத்தல அது என்னன்னு தெரியல ஏதோ எடுத்தாருங்க. ஓகேவா? ஸோ யா, ஐ லவ் த பிஜிஎம், ஐ லவ் த எடிட், ஐ லவ் த டிஓபி ஒர்க் ஆல்சோ. நல்லா இருக்குது செட்டப்பு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அகேன் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளுக்கு இது டீஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது. இந்த சீன்ஸ் எல்லாம் படத்தில் இருக்குமானே தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே கேன் கிவ் அவே ஆல் த சீன்ஸ் இல்லையா, எனக்கு அப்படி தான் தோணுது. பட் இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது. பட் எனிவேஸ் 3.25 நிமிஷம் ஆஃப் ட்ரீட் ஃபார் சியான்ஸ் பர்த்டே அண்ட் வாட் பெட்டர் கேன் வி ஆஸ்க் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு லவ் டேட் சியானே டேக் கேர். இப்படி பட்டையை கிளப்புங்க, மாஸ்க் கிளப்புங்க. எனக்கு கடைசியில் அப்படி பண்ணேன் அப்புறப்பா அப்படின்றதெல்லாம் இந்த மனுஷனுக்கு அடிக்க சொல்லியாங்க தரணும் பிசாசுங்க என்ன வச்சு. ஓகே, பட் டன் ஹேவிங் செட் தட் இது என்னோட ரியாக்ஷன் ஃபார் வீர தீர சூரன் டைட்டில் டீஜர் வாங்க தான் சொன்னாங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்ல சரி வீர முடிச்சுங்க. பார்த்து நன்றி குறிச்சு சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.